இது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? ஸோ நீங்க உள்ள போயிட்டு அந்த நியூ அட்மாஸ்பியர் இருக்கப்போ உங்களுக்கு எக்ஸைட்டடா இருந்ததா? ரொம்ப பிரஷரா இருந்ததா? நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்போ? மேட்ச் வர்றதுக்கு என் மேட்ச் வந்து 3rd டே தான் இருந்தது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து ரொம்ப இது நர்வஸா இருந்தது. ஐயோ! எப்போ வரும்? ஐயோ! எப்போ வரும்? ஐயோ! எப்போ வரும்? எல்லா மேட்ச் பார்த்துட்டே இருக்கேன். என் மேட்ச் எப்போ வரும்? அப்படின்னு இருந்தது. ஆனா அந்த மேட்ச் இப்போ எனக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு கீர்த்தனா ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஃபுல்லா என் கூட இருந்தாங்க. நீ பண்ணிடுவ, நீ பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க தான் என் கூட ஃபுல்லா இருந்தாங்க. அண்ட் 3rd டே மேட்ச் வரப்போ லைக் ரெடி ஆகுறப்போ லைக் கார்ட்லாம் போடுறப்போ சுத்தமா பயமே போயிடுச்சு. எக்ஸைட்மெண்ட் தான் இருந்தது. ஐயோ! இப்போ நான் உள்ள போய் நான் ஃபைட் பண்ணணும். அந்த எக்ஸைட்மெண்ட் தான் இருந்தது. நான் வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல்லா ஜம்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன் நாங்க. எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருந்தது. சரி நான் உள்ள ரிங்குள்ள போனேன். ஐ வாண்ட் டு ஃபைட். அதுதான் என் மைண்ட்ல இருந்தது. அண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஐயோ! ஐ வாண்ட் டு ஃபைட் மோர் அப்படின்னு இருந்தது. 26 பிளஸ் ஸ்டேட்ஸ்ல இருந்து எல்லாருமே இந்த காம்படிஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், டிஃப்ரெண்ட் பீப்பிள் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? அந்த 3 டேஸ் ஃபுல்லா நாங்க மேட்சஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. லைக் ஐ வாஸ் ஏபிள் டு see ஆஸ் யூ செட் பீப்புள் ஃப்ரம் ஆல் த ஸ்டேட்ஸ் அண்ட் இட் வாஸ் ரியலி அமேசிங் டு வாட்ச் தட். அதெல்லாம் ஃபோனில் தான் பார்த்துருக்கேன். கோச் சொல்லுவாங்க போய் வீடியோ பாருங்க, மேட்ச் வீடியோ பாருங்க, நேஷனல் வீடியோ பாருங்க. போய் நேரில் பார்க்குறது லைக் வாட்சிங் இட் இன் ரியல் லைஃப் வாஸ் அமேசிங். அது அந்த நாக் அவுட் பண்றது பாக்குறது அதெல்லாம் என் வீட்டுல போய் சொன்னா என்ன நீ அவங்க விழுந்திருக்காங்க அதை போய் நல்லா இருக்குன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா எனக்கு அது பாக்குறது எனக்கும் அந்த மாதிரி பண்ணணும், எனக்கும் அந்த லெவலுக்கு போகணும். சில பேர்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப லைக் ஒன் கிக்லயே நாக் அவுட் பண்றது அதெல்லாம் இருந்தது. ஸோ எனக்கும் அவ்வளோ பவரா பண்ணும், எனக்கும் அந்த டெக்னிக்லாம் கத்துக்கணும், இன்னும் நான் லேர்ன் பண்ணும் அப்படின்னு இருந்தது அதெல்லாம் பார்த்து.